ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரியா சமையல் சேனல்ல ஒரு தடவை செஞ்சா திரும்ப திரும்ப செய்ய தோணும் செம்ம டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிரியா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. சரி வாங்க, முதல்ல இந்த ரெசிபி செய்ய என்னென்ன தேவைன்னு பாத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பேர் சாப்பிடுற மாதிரி செய்ய போறேன். அதுக்கான அளவு தான் இது. நல்ல பழுத்த தக்காளி 5 தக்காளியை நன்றாக கழுவி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 2, வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகாய் 2, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமா, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 4 ஸ்பூன். அவ்வளோதாங்க. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு செம்ம டேஸ்டா செஞ்சிடலாம் வாங்க. இப்போ அடுப்புல ஒரு வாணலிய வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்து நல்ல வாசனை வர்ற வர வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வர்ற வாசனையே பசியே தூண்டிடும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆகிற வர வதக்கிக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ கறிவேப்பிலை கூடவே நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழைகளை போட்டுக்கலாம். தக்காளி நன்றாக குழந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கிளறி விட்டு, தண்ணி கொதிச்சதும் இப்போ ஒரு மூடி போட்டு 10 முதல் 15 நிமிடம் வரை மிதமான தீயில வேக வச்சுக்கலாம். இடையிடையே கிளறி விடுங்க, அப்போதான் அடியில ஒட்டாம நல்லா வெந்து வரும். இத பாருங்க, தக்காளி நல்லா சுருண்டு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த கலரையே பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். சூப்பரான மணமான காரசாரமான தக்காளி தொக்கு ரெடி. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம் என எது கூடனும் சாப்பிடலாம். ஒரு தடவை செய்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இதே ரெசிபியை தான் தேடுவீங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்ல செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம பிரியா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.